ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிறுகடிக்க ஆசை சீரியலில் என்ன நடக்கலாங்கிறது பார்க்கலாம். முத்து மீனா கல்யாண நாளுக்கு சத்யா வந்துடுறாங்க. முத்து வந்து முறைச்சி பார்த்துட்டு இருக்காங்க சத்யா. அந்த டைமில் அண்ணாமலை இருந்துக்கிட்டு, என்னப்பா நீ காலேஜுக்கு போயிருக்கிறதா சொன்னாங்க, ஆனால் இங்கே வந்திருக்க அப்படின்றாங்க. உடனே சத்யா இருந்துக்கிட்டு, அக்கா மாமா கல்யாண நாளுக்கு கிஃப்ட் வாங்கிட்டு வந்தேன், என்னோட உழைப்பிலே நான் வந்து சம்பாரிச்சு வாங்கிட்டு வந்திருக்கேன் மாமா அப்படின்றாங்க. மீனாக்கு வந்து ரொம்பவே பதட்டமாக இருக்கும். நம்ம முத்து போயிட்டு சத்யா வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ஸை வந்து போடுறாங்க. எல்லாத்துக்கிட்டையும் கேட்குறாங்க, ட்ரெஸ் எப்படி இருக்குது, சூப்பராக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. சத்யா மாலை வாங்கிட்டு வந்ததும் போட்டுக்கிட்டு மீனோட கழுத்துலையும் போட்டுறாங்க. எல்லாத்துக்கும் ஆச்சரியமா இருக்கும். அந்த டைம்ல ரோஹிணி வந்து விஜயா கிட்ட, அத்தை என்னத்தை இது கையை உடைச்சாங்க, இப்ப 2 பேரும் ரொம்பவே பாசமா பேசிட்டு இருக்காங்க சொல்றாங்க. உடனே விஜயா இருந்துகிட்டு ஏதோ இருக்கு அப்படின்ட்டு 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. ஃபங்க்ஷன்லாம் முடிச்சுட்டு சத்யா வழி அனுப்புறதுக்காக முத்து வெளியில வராங்க. முத்து வந்து சத்யா கிட்ட, நான் வந்து அடிக்கலான்னு தான் பார்த்தேன், ஆனா எல்லாமே உங்க அக்காவுக்காக தான், உங்க அக்கா கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக தான் கம்முன்னு இருந்தேன், போயிட்டு சிட்டி கிட்ட சொல்லி ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வழி அனுப்பி வைக்கிறாங்க. இதை வந்து மீனா கேட்டுறாங்க. அடுத்து முத்து மீனா வந்து தூங்கறதுக்காக மொட்டை மாடி போலான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு கிளம்புவாங்க. அந்த டைம்ல பாட்டி இருந்துகிட்டு, ஏன் மொட்டை மாடி போறீங்க, இங்கேயே தூங்குங்கன்னு சொல்ல, உடனே அண்ணாமலை இருந்துகிட்டு, நாங்க ஹால்ல தூங்கிக்கிறோம், நீங்க போய் ரூம்ல தூங்குங்கன்னு சொல்றாங்க. இருந்தாலும் முத்து மீனா வந்துட்டு நாங்க மொட்டை மாடிக்கே போறோம்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இருந்தாலும் விஜயா வந்துட்டு ஒத்துக்கவே மாட்டாங்க. இவங்க மேலேயே தூங்கட்டும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. ஆனா நம்ம பாட்டி வந்து மேல ஒரு ரூம் கட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கிட்ட சொல்லுவாங்க. ஆமாம்மா கட்டணும், அதுக்கு தான் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்ல, உடனே விஜயா இருந்துகிட்டு, இவங்களை வீட்டை விட்டு அனுப்பணும்னு நினைச்சேன், ஆனா ரூமை கட்டி தராங்களா அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன நடக்குது. நம்ம சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.